ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் நம்பர் 22 கிங்ஸ் 11 பஞ்சாப் விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் வச்சு நடக்கு. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, பிச் எக்ஸ்பெக்டட் டு பி நியூட்ரல். இது ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்க போது. அட் த சேம் டைம் இனிஷியல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஓரளவு சப்போர்ட் இருக்கும் அண்ட் ஸ்பின்னர்ஸும் ஓரளவு சப்போர்ட் இருக்கும் இந்த பிச்சில்ங்கிற மாதிரி தான் அதுதான் பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் விசஸ் சிஎஸ்கே மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து கேஎல் ராகுல் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட் பண்ணுறாரு. ஸோ அப்போவே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, சரி ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஸோ பஞ்சாப் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே டார்கெட் 178. ஸோ எப்படி சிஎஸ்கே, ஏன்னா தொடர்ச்சியாக சிஎஸ்கே ஹேட்ரிக் தோல்வி சந்திச்சுட்டு வராங்க. ஸோ எப்படியும் தோக்க போகிறாங்க, ஏன்னா 179 பெரிய டார்கெட்டு, ஸோ ஜெயிக்க கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் ஒரு மனநிலையில் இருந்திருக்கும். ஆனால் இங்கே 2 பேர் அதை அப்படியே மாற்றினாங்க. ஷேன் வாட்சன் அண்ட் ஃபேப் டு பிளெசிஸ் 2 பேருமே எங்களால் முடியும். ஸோ அந்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, அவங்களோட கெப்பாசிட்டி எல்லாமே வச்சு அவங்க அன்னைக்கு வெளுன்னு வெளுத்தாங்க. ஸோ 181 வரை அடித்தாங்க அந்த மேட்ச்சில். ஸோ விக்கெட் விழாமல் இருந்தாங்க. ஸோ அதாவது நீங்கள் உங்கள் டீம் பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கப்பாக இருந்தது, உங்கள் டீம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் சேசிங்கில் கூட வின் பண்ணலாம். ஸோ அதுக்கு சிஎஸ்கே ஒரு உதாரணம் அப்படிங்கிறத நான் இந்த பிச்சில், ஸோ அதுவும் விக்கெட் விழாமல் சேஸ் பண்ணது எவ்வளோ பெரிய இந்த துபாய் பிச்சில்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இங்கே நாளைக்கு மேட்சை பொறுத்தவரை நீங்கள் டாஸ் வின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்போனண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும், அல்லது இங்கே வந்து பனியின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டியூ எப்போ வருதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அது ஒரு இதாக கருதுக்கணும். இப்போ இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 147, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 141. ஹெட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். இதுவரை 14 மேட்ச் நடந்திருக்கு. அதில் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் 4 வாட்டியும் எஸ்ஆர்ஹெச் வந்து 10 வாட்டியும் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப் பிளேயிங் 11 பார்ப்போம். கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், மன்தீப் சிங், நிக்கோலஸ் பூரான், கிளென் மேக்ஸ்வெல், கிறிஸ் கேல், சஃப்ராஸ் கான், கிறிஸ் ஜார்டான், முஜிபுர் ரஹ்மான், ரவி பிசோனி, முகமது சமி, சல்டன் கார்ட்டர், ஹர்ப்ரீத். இங்கே வந்து ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால். ராகுலை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாருங்க. ஸோ அவர் என்னன்னா அவர் மட்டும் நின்று, அதாவது ஒன் மேன் ஷோவாக நின்று டீமை வந்து அடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. டீம் வெற்றிக்காக பாடுபடுறாரு. ஆனால் மற்றவங்க யாருமே அவருக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக அவங்களோட பேட்டிங் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இப்போ கோச் வசீம் ஜாஃபர் கூட சொல்லியிருந்தாரு, இப்போ தான் நேரம் வந்துடுச்சு, கிறிஸ் கேல் அண்ட் முஜிபுர் ரஹ்மானை கொண்டு வரதுக்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாளைக்கு கேஎல் ராகுல், கிறிஸ் கேல் ஓப்பனிங் இறங்கியதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி. ஸோ அவங்க 2 பேரும் ஓப்பனிங் இறங்கிட்டாங்கன்னா இங்கே மயங்க் அகர்வால் அண்ட் நிக்கோலஸ் பூரான் மிடில் ஓரளவு பார்த்துக்கிடுவாங்க. தென் முஜிபுர் ரஹ்மான் கிறிஸ் ஜார்டான் பிளேஸில் வந்துட்டார் அப்படின்னா ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இங்கே முகமது சமி அண்ட் சல்டன் கார்ட்டர் இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு தான் தோணுது. ஸோ பிளேயிங் 11 மாற்றினா மட்டும்தான் நாளைக்கு வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு அட்வான்டேஜ். ஸோ இதே பிளேயிங் 11ஓட போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான்ங்கிறது நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பிளேயிங் 11 பார்ப்போம். டேவிட் வார்னர், ஜானி பிரெஸ்டோ, மனிஷ் பாண்டே, கேன் வில்லியம்சன், பிரியம் கிராக், அபிஷேக் சர்மா, அப்துல் சமாத், ரஷீத் கான், சித்தார்த் கவுல், சந்தீப் சர்மா, நடராஜன். ஸோ இங்கே வந்து வார்னர், மனிஷ் பாண்டே அண்ட் கெயின் வில்லியம்சன். இங்கே வந்து வார்னரை பொறுத்தவரை கண்டினியூஸாக நின்று ஆடணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஆனால் பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்க முடியல. இங்கே ஜானி பெஸ்டோ பொறுத்தவரை சொல்லணும்னா ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அவுட்டாரு, அந்த மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இங்கே மனிஷ் பாண்டே ஒரு டீசென்ட்ஸாக அடிக்கிறாரு. கேன் வில்லியம்சனை பொறுத்தவரை என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா அடிச்சாருங்க. ஓப்பனிங் மேட்ச், அதாவது 3 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடி இருக்கிறாரு. அடுத்து 2 ஃபெயிலியர், ஒரு மேட்ச் சிஎஸ்கே கூட ரன் அவுட் ஆனார். போன மேட்ச்சில் வந்து ஷார்ஜா பிச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட 3 ரன்ல அவுட் ஆகிருக்கிறாரு. 5 பால் ஃபேஸ் பண்ணி ஷார்ஜா பிச்சிலையும் அவர் அடிக்கல. ஸோ கொஞ்சம் ஃபார்முலா இல்லாத மாதிரி தான் அவர் கேன் வில்லியம்சன் இருக்கிறாரு. அண்ட் பிரியம் கார்க், அபிஷேக் சர்மா, அப்துல் சமாத், இந்த 3 பேரை பற்றி சொல்லணும்னா அண்டர் 19 பிளேயர்ஸ் இந்த 3 பேருமே. ஸோ இந்த 3 பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்ஸ், பட் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதாவது டாப் 4 காலி ஆகிடுடா, எஸ்ஆர்ஹெச் முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் உங்களோட தப்பான விஷயம். ஒரு பிரியம் கிராக் இருக்கிறாரு, அபிஷேக் சர்மா இருக்கிறாரு, அப்துல் சமாத் இருக்கிறாரு. ஸோ போட்டு பொழந்துருவாங்க இந்த 3 பேருமே. இங்கே அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கிறாரு அண்ட் அப்துல் சமாத் அவர்களும் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அந்த 3 பேரும் தான்
அவங்களோட எப்படின்னா அந்த அண்டர்-19 பிளேயர்ஸ் நாங்கள் அந்த டீமை வழி நடத்துவோம், ஸோ எங்களோட சீனியர்ஸ் இல்லைனாலும் என்ன நாங்கள் வழி நடத்துவோங்கிற மாதிரி ஒரு ஸோ அந்த ஒரு பவர் இந்த 3 பேர்கிட்ட இருக்குது. ஸோ இதுவே அவங்க டீமுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இங்கே புவனேஸ்வர் குமார் இல்லை அப்படின்னாலும் இங்கே சித்தார்த் கோல் ஓரளவு அந்த பிளேஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டுதாரு. அண்ட் நட்ராஜன் பற்றி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் யார்கர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காருங்க. அப்போ இப்படி ஒரு மனுஷனாக வந்து எங்கே தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் எங்கே இவ்வளோ நாள் இருந்தாருங்கிறது இந்த ஐபிஎல்லோட அவரோட ஃபார்ம் வேர்ல்டு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அவருக்கு இந்தியன் டீமில் கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ஜா பிச்சில் எல்லா பவுலரும் அடி வாங்கினாங்க, ஆனால் எக்கனாமிக்காக போட்டாருங்க, அங்கே நிற்கிறாருங்க மனுஷன். அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் எடுக்கலனால ரன்னை ரொம்ப கட்டுப்படுத்தினாருங்க, ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நட்ராஜன் நாளைக்கு மேட்ச்சில் பெரிய ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டால் டீம் அதாவது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து 45 and 55ன்னு சொல்லுவேன். பஞ்சாபுக்கு 45 அண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு 55 சொல்லுவேன். நான் 50-50 தான் சொல்லியிருக்கணும். இப்போ பஞ்சாப் வந்து பிளேயிங் 11 சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி கேகிலான் முஜிபும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, தீபக் ஓடாவையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா நான் தாராளமாக 50-50 சொல்லுவேன். ஸோ அப்போ தான் கேம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதே பிளேயிங் 11ஓட ஆடினீங்கன்னா கண்டிப்பாக பஞ்சாபுக்கு ஃபெயிலியர் இருக்குது. ஏன்னா ஓப்பனிங் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவீங்க, நாங்கள் மிடில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அண்ட் பவுலர்ஸும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிக்கிறேன். அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் பரவாயில்லையோ அப்படின்னு ஹைதராபாத்தை நம்ம நினைக்க தோணுது. ஸோ இப்போ வந்து ஒரு புது செக்மெண்ட்குள்ளே போவோம், ஃபேண்டசி 11 செக்மெண்ட் அண்ட் கூல் ஃபேக்ட்ஸ் இன் துபாய் பிச். இன் துபாய் திஸ் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இதுவரை பஞ்சாப் வந்து 3 மேட்ச் துபாயில் ஆடி இருக்கிறாங்க. அதில் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்சிபி கூட ஒரு 206 ரன் அடித்து ஃபஸ்ட் பேட் பண்ணி 206 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு மேட்ச் லாஸ்ட் சிஎஸ்கே கூட ஃபஸ்ட் பேட் பண்ணி அவங்க சிஎஸ்கே செகண்ட் பேட் பண்ணி சேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் டை, இது சூப்பர் ஓவர் வர போச்சு டெல்லி கேபிட்டல்ஸ் கூட. ஸோ அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் தான் அந்த டையில் கூட வின் பண்ணாங்க அந்த சூப்பர் ஓவரில் கூட. ஸோ அங்கே பேட்டிங்கில் பார்ப்போம். டாப் 3 பார்த்தீங்கன்னா ராகுல் 3 இன்னிங்ஸில் துபாய் பிச் 3 இன்னிங்ஸ் துபாய் பிச்சில் ஃபர்ஸ்ட் மேட்ச் 21 ரன் அடிச்சிருக்கிறாரு, செகண்ட் மேட்ச் 132, தேர்ட் மேட்ச் 63 ரன் அடிச்சிருக்காரு. இங்கே ராகுல் ஓரளவு நல்லா இந்த பிச்சை கணிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியுது இந்த 3 மேட்ச்லே. ஸோ மயங்க் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 89 ரன் அடிச்சிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில், செகண்ட் மேட்ச்சில் 26 ரன் அடிச்சிருக்கிறாரு, தேர்ட் மேட்ச்சில் 26 ரன் அடிச்சிருக்கிறாரு. இங்கே பூரான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு டக்கு, செகண்ட் மேட்ச் ஒரு 17 ரன் அடிச்சிருக்காரு, தேர்ட் மேட்ச் 33. இந்த 3 பேருமே வந்து துபாய் பீச்சில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் மன்தீப் சிங் ஒரு 27 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இதே பிச்சில் துபாய் பிச்சில் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு 3 மேட்ச்சில் துபாய் மேட்ச்சில். ஷெல்டன் கார்டர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு அதே 3 மேட்ச்சில். ரவி பிசோனி அவர்களும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனால் போன மேட்ச் சிஎஸ்கே கூட யாருமே விக்கெட் எடுக்கல, அதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அண்ட் முருகன் அஸ்வின் வந்து இதே துபாய் பீச்சில் ஆர்சிபிக்கு எதிராக ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்கிறார். அவர் பிளேயிங் 11 இருக்க மாட்டார். ஸோ இருந்தாலும் அவர் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காருங்கிறது நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். எஸ்ஆர்ஹெச் வந்து இதுவரை பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து விளாண்டுருக்காங்க துபாய் பீச்சில். அதில் வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. அதில் ஜானி பிரஸ்டோ 64 ரன் அடிச்சிருக்கிறாரு, 2வது மேட்ச்சில் டக் அவுட் ஆகிருக்கிறாரு. டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா 6 ரன் அடிச்சிருக்கிறாரு, 28 ரன் அடிச்சிருக்கிறாரு. மனிஷ் பாண்டே 34 ஒரு ஸ்கோர், 27 2வது ஸ்கோர் அடிச்சிருக்கிறாரு. பிரியம் கரார் 51 அடிச்சிருக்கிறாரு அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே கூட. அதாவது டாப் 4 அங்கே காலியாச்சு. இங்கே பிரியம் கார்க்கு வந்து போன துபாய் மேட்ச்சில் சிஎஸ்கே கூட அவங்க வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு கார்க்கு. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அண்டு பெரிய அளவில் பெரிய பவுலர்ஸ் யாருமே இங்கே துபாய் பீச்சில் சன்ரைசர்ஸ் பவுலர்ஸ் யாருமே பெரிய அளவில் ஷைன் ஆகலை. நான் 2 மேட்சும் ஆடி இருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். அபிஷேக் சர்மா 1 விக்கெட் எடுத்திருக்காரு, அப்துல் சமாத் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, அண்டு விஜய் சங்கர் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, அவர் பிளேயிங் 11 இல்லை. அண்டு புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, அவர் ஐபிஎல்லே ரூல்ட் அவுட்டு. அண்டு ரஷீத் கான் கேட்டுக்கோங்க, 2 மேட்ச்லேயே ரஷீத் கான் வந்து 4 ஓவர் போட்டிருக்கிறாரு, விக்கெட் எடுக்கலை. இதுதான் வந்து இன்னைக்கோட ஃபேண்டசி 11 செக்மெண்ட் அண்ட் கூல் ஃபேக்ட்ஸோட இதை இந்த ஃபேண்டசி 11 அண்ட் கூல் ஃபேக்ட்ஸ் செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. நான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தோன்னா அடுத்தடுத்த ஒவ்வொரு மேட்ச் ப்ரிவியூலையும் இதை உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இப்போ வந்து ட்ரீம் 11 வந்து உங்களுக்கு வந்து 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் லோகேஷ் ராகுல், ஜானி பெரிஸ்டோ. பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் மயங்க் அகர்வால், மன்தீப் சிங், டேவிட் வார்னர், மனிஷ் பாண்டே, விஜய் சங்கர் நான் இங்கே எடுத்திருக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு விஜய் சங்கர் வந்து பிளேயிங் 11 வருவாருங்கிற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் நான் விஜய் சங்கரை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் விஜய் சங்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆங்கிட் சர்மாவை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அவரும் நல்லா ஒரு 3 ஓவர் கண்டினியூஸாக போட்டுடுறாருங்க, அந்த 3 ஓவர் போட்டுறாரு. அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருப்பார் ஆங்கிட் சர்மா. ஸோ அதை பார்த்துக்கோங்க.
பவுலர்ஸ் ஆப்ஷனில் முகமது ஷமி, ஷெல்டன் காட்ரல், சந்தீப் சர்மா அண்ட் நட்ராஜன் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ நட்ராஜன் நல்லா ஒரு விக்கெட் டேக்கராக இருப்பார், அது கேட்கவே வேண்டாம். நல்லா ரன்ஸ் ரொம்ப கட்டும் படுத்துவார். சந்தீப் சர்மா ஆல்சோ விக்கெட் டேக்கர் தான். ஸோ இங்கே உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு அங்கே கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம்லேயும் உங்களுக்கு ஓப்பனிங்லேருந்து மிடில் வர வந்துடுது, அண்ட் சன்ரைசர்ஸ்லேயும் உங்களுக்கு மிடில் வந்துடுது, 2 டீம்லேயும் உங்களுக்கு பவுலிங் வந்துடுது. ஸோ இந்த டீம் வந்து ஸ்மால் லீக் அண்ட் ஹெட்வுட் கான்டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கு தரும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து கிறிஸ் கேல் ஆடுறாருன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் மயங்க் அகர்வாலை தூக்கிட்டு, இல்லைன்னா ஜானி பேஸ்டோவை கூட நீங்கள் தூக்கிட்டு கூட கிறிஸ் கேலை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் நீங்கள் முஜீப் இருந்தாருன்னா நீங்கள் காற்றல அல்லது விஜய் சங்கர் அந்த பிளேஸ்லையாவது, இல்லை உங்களுக்கு எந்த பிளேஸில் நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் இப்போ ஒரு இது சொல்கிறேன், நான் இங்கே ஆன்கிட் சர்மா எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த 5 கிரெடிட்ஸ் இருக்குது. நான் இப்போ வந்து மன்தீப் சிங் எடுத்துருக்கிறேன். ஸோ அவரை இது பண்ணிவிட்டு நான் இங்கே முஜீப் எடுத்துக்குவேன். ஸோ இங்கே நான் முஜீப் எடுத்துட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இப்படியும் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த கிங்ஸ் 11 உங்களுக்கு பேட்டிங் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கிராண்ட் லீக் டீம் காட்டுறேன். கிராண்ட் லீக்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் வந்து லோகேஷ் ராகுல் எடுத்திருக்கிறேன், நிக்கிலஸ் பூரான் எடுத்திருக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் மயங்க் அகர்வால், டேவிட் வார்னர், மனிஷ் பாண்டே, கேன் வில்லியம்சன், பிரியம் கார்க், அங்கிட் சர்மா, முகமது ஷமி, முஜிபுர் ரஹ்மான், சந்தீப் சர்மா எடுத்திருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் கேன் வில்லியம்சனை கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஸோ எல்லா மேட்சுமே ஒரு ஃபெயிலியர், 2 மேட்ச் ஒரு ஃபெயிலியர். ஸோ இந்த மேட்ச்க்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் போட்டிருக்கேன். இங்கே வந்து நான் வந்து ஜானி பெஸ்டை மட்டும் எடுக்கல, மற்றபடி அவங்க பேட்டிங் லைன் இப்போ அப்படி துண்டாக தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயும் என்னால் வந்து ஒரு மிடில் வர தூக்க முடிஞ்சுது, ஓப்பனிங் அண்ட் மிடில் என்னால் தூக்க முடிஞ்சுது அங்கேயும். ஸோ இங்கே 2 பவுலர்ஸ் வச்சுருக்கிறேன், முகமது ஷமி அண்ட் முஜிப். ஸோ முகமது ஷமி விக்கெட் டேக்கரு அண்ட் முஜிப்பும் ஓரளவு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கூடிய ஒரு பவுலர் தான். இங்கே எனக்கு அந்த 8 கிரெடிட்ஸில் சந்தீப் சர்மாவை தான் எடுக்க முடியுது. நான் ஆக்சுவலாக நட்ராஜன் தான் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து நட்ராஜனை நான் வந்து என்னால் எடுக்க முடியலைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நட்ராஜன் 8 கிரெடிட்ஸாக இருந்தார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட ஃபார்ம் வந்து அவரை 8.5க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால என்னை வந்து அவரை எடுக்க முடியல. ஸோ பார்த்துக்கோங்க, என்னோட 2 டீமை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நான் இதுவரை சொன்ன எல்லாமே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நான் மேட்ச் ப்ரிவியூவில் சொன்னதையும் அண்ட் ஃபேண்டசி 11 அண்ட் கூல் ஃபேக்டில் நான் என்னென்னலாம் சொன்னேங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிட்டு நீங்களாம் உங்கள் ஓன் டீம் க்ரியேட் பண்ணிட்டு போங்க. நான் ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நான் டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு ஃபைனல் டீம் நான் போடுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நீங்கள் உங்களுக்குள்ள பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம், பிளேயர்ஸ் டீம்ஸ்லாம் டிஸ்கஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஃபேண்டசி 11 செக்மெண்ட் அண்ட் கூல் ஃபேக்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தொடரலாம்.